ஜெபம் செய்வோம். எங்களை இம்மட்டுமாய் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து இந்த காலை நேரத்திலும் தூய மார்க்கு குடும்பமாய் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த ஆராதனை பங்கு பெற உதவி செய்வீராக. நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள், கேட்கின்ற நம்முடைய வார்த்தைகள், பெற்றுக்கொள்கிற நம்முடைய சரீரம், ரத்தம், அதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற அறுவடை பண்டிகை நிகழ்வுகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வல்ல கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறைத்தருளும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகவும் நம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளின் 45ஆம் பாமாலை பாடும். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மா பாக்கிய நாள் நாளாம். செய்வோம். நின்ற வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம்.
எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவி அருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதி தறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவை, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரணும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்க மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும்
பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் மீண்டுமாய் எங்களை உம்முடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு உம்முடைய துணை மாத்திரமே இருந்தது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த காலை நேரத்திலே இதில் பங்கு பெற உதவி செய்வீராக. உடைய வல்ல கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. உபாகமம் 26 5 முதல் 11 வரை. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதப்படம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். This day's second reading is taken from the second epistle of Paul, the apostle, to Corinthians. 2 Corinthians chapter 8, verses from 1 to 7. 2 Corinthians chapter 8, verses beginning from 1. Moreover, brother, we do you to wit the grace of God bestowed on the churches of Macedonia, how that in a great trial of affliction the abundance of their joy and their deep poverty abound unto the riches of their liberty. For to their part I bear record, yea, and beyond their part they were willing of themselves, praying us with much entreaty that we would receive the gift and take upon us the fellowship of the ministering to the saints. And this they did, not as we hoped, but first gave their own selves to the Lord and unto us by the will of God, in so much that we desired Titus, that as he begun, so he would also finish in you the same grace also. Therefore, as ye abound in everything, in faith and utterance, and knowledge, and in all diligence, and in your love to us, see that ye abound in his grace also. Here ends the second reading. Praise be to God.
திருச்சபையார் நாம் யாவரும் எழுந்து நின்று வாருங்கள் இனிய இறை மக்களே என்ற பாடலை பாடுவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. Gospel according to St. Luke chapter 21 verses 1 to 4. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசு போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஞான ஸ்நானத்துக்கு வந்திருக்க பெற்றோர் திருச்சபைக்கு முன்பாக வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
சபையார் அமரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திராகவும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கு கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். புனித மார்க்கு நற்செய்தி நூலில் எழுதியிருப்பதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவர் எவனும் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சிறு குழந்தை கடவுளுக்கு சொந்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் பரலோக ராஜ்ய சுதந்திரவாளியாகவும் இவர்கள் வளர்ச்சி அடையும்படி பரிசுத்த ஞானஸ்நானத்தில் விசுவாச குடும்பத்தாருடனும் வீட்டாருடன் அவர் இணைக்கிறார். ஞானஸ்நானத்திற்கு குழந்தைகள் கொண்டு வருகிறவர்கள் அதற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் அவளை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவருடைய கடமையாகும். ஆகவே நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பெற்றோர், ஞான பெற்றோர் உண்மையாய் மறுமொழி சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியரே கடவுள் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சபையார் ஒரு சில நிமிடங்கள் நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இவன் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்பட முயற்சி செய்வீர்களா? முயற்சி செய்வோம். ரைட். இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? முயற்சி செய்வோன்னு சொல்லணும். இவன் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லும் உதவியாயிருக்கும்படி இவன் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினர் திடப்படுத்தல் பெற நீங்கள் இவனை உற்சாகப்படுத்துவீர்களா? அன்பான திருச்சபை மக்களே, இந்த குழந்தையும் உங்கள் மத்தியில் ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக இருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? அப்படியானால் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் என் பின்னாலே சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கடவுள் ஒத்தாசையுடன் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். இன்னும் ஒரே 2 நிமிஷம். கைண்ட்லி ரிமைன் ஸ்டாண்டிங். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சிறப்பான மகிழ்ச்சியான நாளிலும் அருமையான குழந்தை உம்முடைய மந்தையிலே சேர்க்க போகிறோம். இந்த நாளிலே வாக்குறுதிகளை கொடுத்த பெற்றோர், ஞான பெற்றோர், திருச்சபைக்குள் ஒவ்வொருவரும் இந்த குழந்தையின் ஆவிக்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க கிருபை தாரும். இதோ இதற்காக வைக்க தண்ணீரை வெறும் தண்ணீராகல்ல, நீர் எங்களுக்காய் கல்வாரி மலையிலே சிந்தி எங்களை மீட்டெடுத்த கல்வாரி மலை இந்த இரத்தமாய் இதை பரிசுத்தப்படுத்தி இந்த திருப்பணிக்கு பிரத்யேகப்படுத்துகிறோம். ஆமென்.
இந்த குழந்தையின் பெயர் லியாம் ஜயன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவனை கிறிஸ்துவின் மந்தையா திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு இவன் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். கிறிஸ்துவை பற்றி இவன் அறிக்கையிட ஒருபோது வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் வாழ்ந்து பிசாசும் உலகத்துக்கு விரோதமாய் போர் செய்து அவருடைய உண்மையிலே பிள்ளையாக நிலைத்திருப்பார்களாக. ஆமேன். அமர்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, லியாம் ஜயனை இந்த நாளிலே இந்த சிறப்பான எங்களுடைய நன்றி படைக்கும் விழாவில் அன்பு குழந்தையுடைய திரு மந்தையிலே சேர்த்திருக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த குழந்தைக்கு உறுதுணையாக இருக்க ஒரு நாட்டிலே என் திருச்சபைக்கு ஒரு தூணாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே லியாம் ஜயனை ஆசீர்வதித்து வழிநடத்தை காத்துக்கொள்வாராக. நாம் மீண்டுமாய் பாடுவோம். பாமாலைகளில் 83ஆம் பாமாலை சிறப்பு உரைகளையும் நேற்றில் படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாமாலை 83.
சபையார் நிற்கும்படி என்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். Before sermon. நேரத்திலும் ஆண்டவர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கென்று பல காரியங்களை படைத்திருக்கிறோம், படைக்கப் போகிறோம். ஆண்டவர் நம்மை அற்புதமாய் காத்தார். நமக்கு வந்த சுகவீனங்கள், பலவீனங்கள், இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஃப்ளூ, காய்ச்சல், ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார். அவர் நம்மை மறக்காமல் ஏசாயா 49 அதிகாரத்திலே வாசிக்க ஒண்ணுமாய், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொன்ன ஆண்டவர் நம்மை மறவாமல் நினைக்கிறவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு ஒருவேளை நாம் பல்வேறு காரியங்களின் மத்தியில் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏறாலும் அவரை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை ஆண்டவர் நன்றி சொல்லமா, கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆண்டவரே, நீ எங்களை மருத்துவராய் எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா,
ஆண்டவரே எபினேசராய் இதுவரை எங்களை உதவி செய்கிறாய். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எங்கள் திருச்சபையின் வாழ்விலும் தந்தீரே. நன்றி. வரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் ஆண்டவரே, இந்த காலையில் எப்படிப்பா நன்றி சொல்லுவோம்? 1000 நாவல் இருந்தாலும் துதிக்க போதாது. கைகளை ஊற்றி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்த ஒரே வார்த்தை நன்றி. ஆமா ஆண்டவரே, இந்த காலையத்திலே உள்ளத்தினால் நமக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். நன்றி நன்றி ஐயா. ஆமா ஆண்டவரே, நன்றி. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம். அதை நினைத்தவளா இந்த நாளிலே உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம், படைக்க போகிறோம். ஆண்டவரே, அதை நீர் அங்கீகரித்து எங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறீர். பல்வேறு தேவைகளின் மத்தியிலும், உபத்திரங்களின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியில் காலை வந்திருக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறீர். உடைய வாழ்வை மாற்றுவீரப்பா. சிந்திக்க வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்வோம். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சிறப்பு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒருவேளை மிக குறுகிய காலத்தில் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. மிஷன் ஃபெஸ்டிவல் தான் முடித்தோம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுடைய செய்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஞாபகம்லாம் வந்திருப்போம். மொபைல் சைலண்ட் போட்டிருக்கேன். நாம் நினைக்கிறோம், ஒருவேளை இன்றைக்கு நான் என் கஷ்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறேன், என் தேவைகள் மத்தியில் வந்திருக்கிறேன் நினைக்கலாம். ஆண்டவர் மறந்துட்டாரா? அவர் மறவாமல் நினைத்த தேவன் தொடர்ந்து நினைப்பார். நம்பிக்கையோடு கூட இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட நிறுவ பாடத்தை அடிப்படையாக வைத்து 3 குறிப்புகளை வழக்கம் போல சொல்லி கடன் செல்ல ஆசிரியர் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே நாம் மக்கதோனிய நாட்டு மக்களை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். முதல் குறிப்பு, அவர்கள் சோதனையில் சாதனை படைத்தார்கள். triumph in their trial. சோதனையில் சாதனை. என்ன சோதனை? இங்க பார்க்கிறோம், மிகுந்த உபத்திரவம். அங்கே சோதிக்கப்படுகின்றார். கொடிய தரித்திரம். இந்த காலை நேரத்திலும் நம் ஆண்டவருக்கென்று படைக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை நினைக்கலாம், என்னால் நிறைய முடியலையே, எனக்கு கொடுக்குற ஆசை இருக்கு. எஸ், God knows. He will give you a day that you will even more what he been giving. நாம் கொடுப்பதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். ஆக மக்கதோனியா நாட்டு மக்களின் சோதனை, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்கள், கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தார்கள். இந்த காலை நேரத்திலும் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், நிறைய ஆண்டவருக்கென்று படைக்க போகிறோம். இப்படி வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை சாதனையாய் மாற்ற வல்லவர். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதை செய்வார். ஆக அதைத்தான் இங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 11-12 வசனங்களை நானே வாசித்துறேன், எனக்கு லேட் ஆகுது. அவர் சொல்லுகின்றார், நான் எப்படி இருக்கேன், நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பருவப்படவும் குறையப்படவும் சோதிக்கப்பட்டேன். இங்க பார்க்க, இப்போ நான் வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் குறைச்சலினால் ஏன் அவர் அப்படி சொல்லுகின்றார்?
ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தவராய் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கள் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்கள். நிச்சயமா இவர்கள் இன்றைக்கு கூட ஏதோ கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய கஷ்டங்களிலே இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையிலே ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்திருக்கிறாரே. அந்த ஆண்டவருக்கு இந்த நாளில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். when you offer your offering, never think that you are offering to a man or a human being. ஆண்டவருக்கு என்று படைக்கிறீர்கள், அதற்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. ஆக மக்கள், நாட்டு மக்கள் சோதனையில் சாதனை, என்ன சாதனை சொல்லுகின்றார்கள்? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். triumph in trial. இரண்டாவது குறிப்பு தொடர்ந்து அங்கே பார்க்கின்றோம். 3வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்பதற்கு நான் முடிச்ச போதுதான் சாட்சிகளாய் இருக்கிறேன். பவுல் சொல்லுகின்றார், அவர்கள் எப்படி கொடுத்தாங்களாம்? தங்கள் திராணிக்கு தக்கதாக. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு என்று படைத்து நம்முடைய அநேகருக்கு தாராளமாக இருக்கு. ஒருவேளை சிலர் இருக்கிறோம், ஐயோ நான் இன்னைக்கு இத்தனை வாங்கினேன், எனக்கு தேவை. ஆண்டவர் இன்னைக்கு படித்து கொடுக்கிற பாடம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் தான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாங்களாம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே ஓவர்ஃப்ளோயிங். ஆக சோதனையில் சாதனை படைத்தார்கள் மக்கதோனிய நாட்டு மக்கள். நாமும் அதை பற்றி பிடித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். triumph in trial. இரண்டாவதாக தொடர்ந்து வாசிக்கும் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். உபத்திரவத்தில் உதாரத்துவம், abundance in affliction. அவருடைய உபத்திரவத்தில் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். தங்கள் திராணிக்கு தக்கதாக தங்கள் திராணிக்கு மிஞ்சியை கொடுத்திருக்கார்கள். என்னால் இது முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த மக்கள், நாட்டு மக்கள் ஆண்டவருக்கென்று படைத்திருக்கிறார்கள். abundance in affliction. உபத்திரவத்திலும் உதாரத்துவம். அநேக நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் படைக்க போகிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய தேவை உண்டு. ஆனால் என் ஆண்டவருக்கு நான் படைப்பேன், என் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற நம்முடைய செய்கையை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நான் கடந்த 2 தினங்களுக்கு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் அப்போ சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆண்டவருக்காக இதை செய்கிறீர்களே, அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்ற வேளையில் தருகிற தேவன். மேபி அவன் செஞ்ச உடனே எனக்கு இல்லையே நினைக்கலாம். இல்லை, God takes his own time to honor us. நம்மை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பார்க்கிறோம், இந்த மக்களுடைய நாட்டு மக்கள் அங்கே எப்படியா திராணிக்கு தக்கதாக திராணிக்கு மிஞ்சியை கொடுத்தார்கள். அதைத்தான் வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியிலே அந்த ஏழை விதவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே காணிக்கை போடுகிற பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாராம், வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டதை அவர் வாட்ச் பண்ணியிருந்தார். இன்னைக்கு நீங்கள் படைத்திருக்க இந்த காணிக்கையை ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். He is watching you over. மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கென்று நீங்கள் படைத்திருக்க இந்த காணிக்கை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த ஏழை விதவை குறித்து என்ன சொல்கின்றார்? வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து, ஆமா பார்க்கிறோம், அவள் உபத்திரவத்தில் உதாரத்துவமாக இருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் இருக்க, நான் ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய பலத்தை தந்திருக்கிறாரே, ஞானத்தை தந்திருக்கிறாரே, அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். abundance in affliction. உபத்திரவத்தில் உதாரத்துவம். இன்னைக்கு நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆமாம் என்னத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா சொல்லவே மாட்டோம். ஆக மக்கதுனியா நாட்டு மக்கள் சோதனையில் சாதனை படைத்தார்கள். ஆண்டவர்களுக்கு கொடுப்பதில் உபத்திரவத்தில் உதாரத்துவமாக இருந்தார்கள். ஒன்றை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல்
தேவனுடைய சித்தத்தினாலே ஆமா, இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், பவுல் என்ன செய்யணுமா, விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களும் நீங்கள் பெருகிருக்கு போல இந்த தர்ம காரியம் ஆண்டவர்கென்று படைப்பதிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக மூன்றாவது குறிப்பு ப்ரையாரிட்டி இன் பவர்ட்டி. முதல் சொன்னேன் ட்ரயம்ப் இன் ட்ரையல், சோதனையில் சாதனை. இரண்டாவதாக உபத்திரவத்தில் உதாரத்தும் அபண்டன்ஸ் இன் அஃப்ளிக்ஷன். மூன்றாவதாக ப்ரையாரிட்டி இன் பவர்ட்டி, வறுமையில் வல்லவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். என் வாழ்க்கையில் வறுமைன்னு சொல்லும்போது மேபி ஃபினான்ஷியலி வி ஆர் ஸ்ட்ராங், ஆனால் அதில் எத்தனை காரியங்கள் நம்மை நம்முடைய பலவீனமாக்கி இருக்கிறது இங்கே பார்க்கின்றோம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் மிகவும் அழகாய் சொல்லுகின்றார். குறிப்பாக அவர் கொரிந்து பட்டணத்தாருக்கு எழுதும் பொழுது இன்னும் ஆழமாய் சொல்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே ஆண்டவருக்கென்று படைக்கிற காரியங்களிலே நாம் பெருகும்படி நாம் அழைக்கப்படுகின்றோம். நிச்சயமாய் நமக்கு வறுமை என்றால் லிட்டரலி இல்லாட்டா கூட எத்தனையோ காரியங்கள், போராட்டங்கள், ஆனால் அவர்கள் தங்கள் வறுமையிலும் வல்லவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த அழகான ஆலயத்தை தந்திருக்கின்றார். இதில் அங்கத்தங்களாக இருக்கிறோம். என் வாழ்க்கையில் சோதனையிலே எத்தனை முறை ஆண்டவருக்கென்று சாதனை படைக்கிற மகனாய் மகளாய் இருந்திருக்கிறேன். சிந்தித்து பார்ப்போம். அழைக்கப்படுகின்ற இரண்டாவதாக அவர்கள் தங்கள் உபத்திரவத்தில் உதாரத்துவமாக இருந்தார்கள் என்பதை பவுல் சொல்லுகிறார். அபண்டன்ஸ் இன் அஃப்ளிக்ஷன். இறுதியிலே அவருடைய வாழ்க்கையில் வறுமையில் வல்லவருக்கு தங்களை கொடுத்தார்கள். priority in poverty. Their priority was God. ஆண்டவர் எங்களை அற்புதமாக நடத்தியிருக்கிறார் சொல்லி இந்த காலை நேரத்திலே அந்த உணர்வுகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். சோதனையில் சாதனை படைத்த மக்கதோனிய நாட்டு மக்களைப் போல, உபத்திரவத்தில் உதாரத்துவமாக இருந்த மக்கதோனிய நாட்டு மக்களைப் போல, வறுமையில் வல்லவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்கதோனிய நாட்டு மக்களைப் போல இருப்போம். ஆண்டவர் தாமே நிச்சயமாய் நம் ஒவ்வொருடைய செய்கையும் அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் எங்களுடைய அறுவடை பண்டிகையில் நாங்கள் பங்கு பெற கிருபை செய்திருக்கின்றீர். ஒருவேளை எங்களில் அநேகருக்கு எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆனாலும் ஆண்டவருக்கென்று மக்களுடைய நாட்டு மக்களைப் போல நாங்களும் படைத்திருக்கிறோம். படைக்க முடியாத எண்ணத்தை நீ தந்திருக்கிறீர். தொடர்ந்து படைக்க உதவி செய்வீராக. அவருடைய சோதனையில் சாதனை படைக்கிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய உபத்திரவத்தில் உதாரத்துமாய் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய வறுமையிலும் வல்லவருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருந்தார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கும் தருவீராக. வல்ல கருத்தை எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் பாடின வண்ணமாய் எங்களை மறவாமல் நினைத்தீரப்பா. இந்த கால நேரத்திலே மறவாமல் நாங்கள் நன்றி சொல்ல இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி மீண்டுமாக சரணத்தை பாடி முடிப்போமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை ஆண்டவர் நன்றி சொல்லுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, கோடி கோடி நன்றி உமக்கு.
நாங்கள் மக்கதோனியா நாட்டு மக்களைப் போல இல்லாட்டாலும் எங்கள் வாழ்க்கையில் வந்த பல்வேறு சோதனைகளில் உமக்கு சாதனை படைக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவுபடுத்தினீர். எங்கள் உபத்திரவத்திலும் உதாரணத்துமாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் நினைவுபடுத்தினீர். எங்கள் வறுமையிலும் வல்லவருக்கு முதலிடம் என்பதை மக்கதோனியா நாட்டு மக்கள் வாழ்க்கையில் இருந்து பாடங்களை படித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேப்பராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை எனக்கு படைப்பதற்கு இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தோடு அதனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்கென்று எங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாளிலே நாங்களும் ஆண்டவருக்கு கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு செல்லட்டும். வல்ல கருதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதனையிலும் வறுமையிலும் உபத்திரவத்திலும் வல்லவருக்கு முதலிடம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கேட்ட செய்திக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்பொழுது சபைக்கான அறிவிப்புகள். பிரியமானவர்களே, இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்கு வருகை தந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் தேவன் செய்தி கொடுத்த நமது சபையின் ஆயருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஸ்டால் விற்பனை மற்றும் ஏல விற்பனை நடைபெறும். காலை உணவு நமது பாரிஷ் ஹாலின் பின்புறத்தில் கொடுக்கப்படும். உங்கள் அனைவருக்கும் பிடித்த தின்பண்டங்கள், விளையாட்டுப் போட்டிகள், செடிகள் மற்றும் இல்லத்தை அலங்கரிக்கும் பொருட்கள் அனைத்தும் நமது அனைத்து ஃபெலோஷிப் குரூப்ஸ் ஸ்டாலாக வைத்து உள்ளது. நீங்கள் அனைத்து ஸ்டால்கள் சென்று பொருட்களை வாங்கி இவர்களை உற்சாகப்படுத்தபடி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்டால் விற்பனை அனைத்தும் டோக்கன்கள் மூலமாக நடைபெறும். பிரியாணி சரியாக 1 மணி முதல் 2:30 மணி வரை கொடுக்கப்படும். இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்கான ஆசீர்வாத தட்டை கொடுத்த திரு உமாகாந்த் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியாணிக்கான அரிசி கொடுத்த திரு தீபக் மேத்யூ குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மளிகை பொருட்கள் கொடுத்த ஜேபி ஸ்டோர்ஸின் உரிமையாளர் திரு யோவன் பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவையான எண்ணெய் மற்றும் நெய் கொடுத்த பிக் அண்ட் பேக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் உரிமையாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் 5 கிராம் கோல்ட் காயின் கொடுத்த அட்வொகேட் ஞானதாஸ் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 கிராம் கோல்ட் காயின் கொடுத்த திரு சுவாமிதாஸ் ஜீவராஜ் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 கிராம் கோல்ட் காயின் கொடுத்த திரு சாமியல் குணச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 கிராம் கோல்ட் காயின் கொடுத்த திரு டி கோயில்தாஸ் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 2 கிராம் கோல்ட் காயின் கொடுத்த திருமதி மோனிஷா குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த நாளுக்கான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க முடியும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு மாலை ஆராதனை நடைபெறாது. வருகின்ற வியாழன், அதாவது 11ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு நமது ஆலயத்தில் அதிகாலை ஜெபம் நடைபெறும். வருகின்ற ஞாயிறு காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆராதனையும், அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு தமிழில் ஆராதனையும், மீண்டும் மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை வழக்கம் போல நடைபெறும். காலை 7 மணி மற்றும் 9 மணி ஆராதனை நடைபெறும் நேரத்தில் ஓய்வு நாள் பள்ளி நடைபெறும். வெங்கம்பாக்கத்தில் உள்ள நமது கிளை சபை சிஎஸ்ஐ ஜியோன் ஆலயத்தில் காலை 8:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிறுவருக்கான ஊழியம் நடைபெறும். சென்ற வாரம் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்பட்டது. நம்ம ஆலயத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் வாழ்த்துகின்றேன். இப்பொழுது நீங்கள் ஆலயத்தில் பீடு தண்டே வர முடியாது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். I request all the teachers to come in the front. அதற்கு முன்பதாக மிஷன் ஃபெஸ்டிவல் இல்லை முடிச்சிடலாம்ல. நம்முடைய நிச்சயமாய் உங்களுடைய தாராள ஈகையினாலே நற்செய்தி பணி விற்பனை விழா பேராய அளவில் நாம் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறோம். ரொம்ப நேரோலி தான் வி மிஸ்ட். ஓகே, அடுத்து நம்முடைய வட்டாரத்தில் சதன் ஏரியாவில் நாம் தான் முதல் நபராக அதிக கைத்தரலாமே. எஸ், why don't you clap? ஆகவே இந்த நாளிலே அந்த ஷீல்டை செயலர் பொருளர் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யூ வாண்ட் டு ஹேண்ட் இட் ஓவர். அதை தொடர்ந்து ஆசிரியர்கள் திருச்சபை முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆசிரியர்கள் அதுக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுத்தோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரீங்களா? பாட்டு ஏதாவது எனிதிங், கம் ஃபாஸ்ட். ஜெபம் செய்வோம். ஆசிரிய பணி என்பது ஒரு அற்புதமான பணி. இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் இந்த பள்ளியிலே உழைத்திருக்கிறேன், கல்லூரியில் உழைத்திருக்கிறேன், அதனுடைய பலனை பல நேரங்களிலே நாம் ஒருவேளை காணாமல் இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இருப்போம், வயது முதிர்ந்தவர்களாய் பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, நான் தான் உங்கள்கிட்ட படித்தேன், நீங்கள் அடிச்சுன்னு படிக்க வச்சிங்க, அல்லது யூ ஹெல்ப் மீ டு கெட் த்ரூ. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் அனைவரையும் ஒரு சிறந்த கருவியாக, இவர் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பிளெஸிங். ஆகவே இந்த நினைவுகளோடு கூட ஆண்டவர் உங்களை இந்த திருப்பணியில், ஆசிரிய திருப்பணியிலே அங்கீகரித்திருக்கிறார். திருச்சபையாய் ஜெபித்து உங்களை அங்கீகரிக்கும்படி ஒரு சிறிய வெகுமதியை தரப்போகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கல்வி பணியிலே நீர் பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் அநேக வாய்ப்பில்லாத பிள்ளைகளெல்லாம் முன்னேறும்படியான வாய்ப்பினை உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இதை பீடத்தண்டிலே முழங்கால் படிக்கிறவர்கள், நின்று கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை இந்த நாளிலும் வர இயலாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களை ஆண்டவரே உம்முடைய திருக்கரையில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த ஆசிரிய பணியை அவர் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. பீடத்தண்டையிலே முழங்கால் நிற்க ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த திரியேக நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கிட்டத்தட்ட பாதி கோயில் இங்கே நிற்கிறது பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. You are blessed to have teachers who shape the future of children. You all contributed to making a good society. Thank you all for your contributions. May God bless you. ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருந்தாலும் நீங்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். I request all the retired teachers to join, please.
நமது ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். I request the Sunday school teachers to come. தேங்க்யூ ஐயா. சென்ற வார காணிக்கை விவரம். மொத்த காணிக்கை 4,67,288 ரூபாய். மொத்த செலவுகள் 15,35,017 ரூபாய். இந்த வாரம் 83 நபர்கள் தங்களோட பிறந்த நாளையும் 39 தம்பதிகள் தங்களோட திருமண நாட்களையும் கொண்டாடுகிறார்கள். சபையின் சார்பாக உங்களை ஜெபித்து வாழ்த்துகின்றேன். ஒரு சிறப்பு ஜெபத்துக்கு ஆலயத்தின் பின்னே தண்டை வர முடியாது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தரோட நீங்கள் பிரசரமும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் இந்த வாரம் முழுவதும் இருப்பதாக. நன்றி.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்தை தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற முதலாவது பிறந்த நாளை காண அன்பு குழந்தைகள், வாலிபர்கள், சகோதரிகளையும், திருமண நாள் காண்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகளையும், எங்கள் சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு நீதிமன்றம் 9:11 போல ஒரு ஆயுசு நாட்கள் விருத்தியாகட்டும். திருமண நாளை காணுகின்ற இந்த பிள்ளைகள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூறட்டும். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கணுமாய், கர்த்தர் இப்படி ஆசீர்வாதங்களை தருவார் நம்பிக்கையோடு, சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு செல்ல உதவி செய்யும். பீடத்தண்டையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் பாடுவோம். கீர்த்தனைகளில் 263 இயேசுவே திருச்சபை ஆலயத்தின் மூலைக்கல்.
செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக முண்டே வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கே தூய்மையோட தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவில்லாமுடைய வைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கள் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நீ வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டின் முதற் பலனாக அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து இது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களின் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போன்றதுமான பலியையும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தை அறிக்கிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவன் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேலையும் நினைவு கூர்ந்து நடிகார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தவையால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாக உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்னைக்கு உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பாடலாக நாம் பாடுவோம்.
தகுதியின்மை உணர்ந்தவளாய் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். துணிக்கையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, குமாரனாக இயேசுத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மம் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் ஏற்றுவதுமாக நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? தேவனுடையவைகள் தேவன் உடையவர்களுக்கே. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. வந்து பந்தியிலே பங்கு பெற்று கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாருங்கள், பந்தி ஆயத்தம்.